எனக்கு என்னவோ அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு நிறைவேறும் போல தெரிகிறது. பிரதமர் ஆயிடுவாரா? அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னாரு, இந்த கூட்டணி ஆட்சி இதுதான் எங்களுடைய லட்சியம். 2016லயே கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோஷத்தோட தான் நாங்க மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தோம். ஆனா அதற்கான நேரம் இப்ப வரல. பொறுப்பு டிஜிபின்னு தான் போட்டாங்க. அவர் இல்லைன்னா அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க யாராவது பண்ணுங்க. அப்போ இருக்க டிஜிபிலாம் லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா சரி, எஃப்ஐஆர் டிஜிபி தான் ஃபைல் பண்ணுவார் ஆராம்ஸு. அந்த மாதிரி என்ன டிஜிபியை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் தானே பண்ண போறாரு. அப்புறம் டிஜிபி முடிவு எடுக்கணும்னா கமாண்ட் வரணும் சார். சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு கமாண்ட் யார் கொடுப்பா? கோர்ட்ல இருந்து கமாண்ட் வரணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கமாண்ட் வரணுமா? திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன நடந்ததுன்றதை யோசிச்சு பாருங்க. சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்னும் பேர் வைக்கல. அதுல நாங்க உங்களுக்கு டெப்டி சிஎம்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது போவாங்களா? டெப்டி சிஎம்ங்க ஒரு மந்திரி பதவி, துணை முதலமைச்சர். சுறா அன்னைக்கு பிறந்த ஒரு ஆளுக்கு சுறான்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்கான், பாத்தீங்களா நீங்க? அப்ப கோட்டு படத்தன்னைக்கு பிறந்தவனுக்கு என்ன வைப்பாங்க? வைக்கல பிறந்திருப்பாங்க, தெரியாது உங்களுக்கு. அப்ப புலி படத்துல பிறந்தவங்களுக்கு போக்கிரிக்கு என்ன வைப்பாங்க? போக்கிரின்னு வைப்பாங்களா அந்த பையனுக்கு? போறவங்களா ஏ போக்கிரி ஏ போக்கிரி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அது நீங்க ஆதவர்ஜுன் அவர்களை போய் கேளுங்களேன், அவர் சொன்னாரு கரெக்டா. தவிரங்க இவங்க எல்லாம் வெளில வராத வரைக்கும் தாங்க அந்த கிரேஸ் இருக்கும். வெளில 4 தடவை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன் அவர் கேப் விட்டு இந்த மாதிரி போய் நிற்கிறாரு? பாக்குறதுக்கு தான் கூட்டம் கூடுது. திரையில பார்த்தவனங்கள நேர்ல பாக்குறது. அங்க போனா 150 ரூபா டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணும், இங்க நேரம் பாக்குறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டோமா அதோட வேலை முடிஞ்சுது. 150 ரூபா செலவு பண்ணியே பார்க்க முடியல, படம் ஓடல. நீங்க என்னடானா இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க சிஎம்னு கதை ஓட்டுனுக்கிறீங்க. குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய லென்த் ஸ்டோரி நீங்க சொல்லி நிக்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், கரெக்ட். நீங்க விஜய் படமே ஒன்றும் வெளில வரல, வெறும் புகைப்படம் தான் இருக்குது. 1000 பேர் இல்ல 2000 பேர் வருவாங்க. அவங்க தலைவர் வர மாட்டாரியா, அவர் பனையூர்ல போய் பதுங்கிடுவாரியா? இதை எங்கேயா கொண்டு போய் முட்டிக்கிறது? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். ஒரு மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி இன்னும் முடிவு எட்டாமல் இருக்கு. அரசியல் புரசலாக பல செய்திகள் வருது. கூட்டணி முடிஞ்சிடணும்ன்றீங்களா நீங்க? முடியல சார். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, பேச்சுவார்த்தை முடியலாம். ரைட். ஏன்னா முடிவுனா எப்படி வேணா எடுத்துக்கலாம். சின்ன வார்த்தையில இருந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க பாத்தீங்களா? தம்பி, ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய பிரளயம் எல்லாம் நடந்திருக்கு. ரைட், நீங்க கேளுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குமா? எவ்வளவு சீட்டு, யாராருக்கு என்னென்ன இடம்? எனக்கு என்னவோ அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு நிறைவேறும் போல தெரிகிறது. பிரதமர் ஆயிடுவாரா? அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னாரு, இந்த கூட்டணி ஆட்சி இதுதான் எங்களுடைய லட்சியம். 2016லயே கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோஷத்தோட தான் நாங்க மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தோம். ஆனா அதற்கான நேரம் இப்ப வரல. ஏன்னா இப்ப ஏன் கேட்கல அப்படின்றாங்க. 16லயே ஆரம்பிச்சிங்க. இப்ப ஆதவர்ஜுன் அவரை விசிகால இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டாரு. ஆனா இப்ப நீங்க கூட்டணி ஆட்சின்னு பேச மாட்டேன்றீங்களே அப்படின்னும் போது என்ன சொன்னாரு, இது எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா திமுக அதிமுக இந்த இருபெரும் கட்சிகள் பலகீனம் அடைந்ததுன்னா அப்போ கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும்னு சொன்னாரு. திமுக பலகீனப்பட்ட மாதிரி உங்களுக்கு தெரியலையா? ஏங்க, கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவங்க இப்ப இறங்கி ஊராட்சிகளில் உள்ளாட்சிகளில் கூட்டணி, அதிகார பகிர்வு, ஆட்சி பகிர்வு. சார், பத்திரிகை செய்தி என்ன வேணா போடுவான் சார். திமுக காரங்க யாராவது சொன்னாங்களா? அப்படி இல்லையா? அது கூட கிடையாது. அப்போ சார், பத்திரிகை செய்தி உள்ளாட்சி அமைப்புகள்ல அதிகார பகிர்வுக்கு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காங்கிரஸ்ல இருக்கிறவரே கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்குவோம். பட் அது அதுவே அப்படி இருந்தா காம்ப்ரமைஸ் முடிஞ்ச மாதிரி தானே, கூட்டணி எல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட. அப்போ அதிகார பகிர்வு கூடாது அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே நிக்கணும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்ப உள்ளாட்சின்றது என்ன ஆட்சி? அதுவும் மாநிலம், அதுக்கும் கீழே மாவட்டம், அதுக்கப்புறம் தாலுகா, அப்படிதானே போகுது. அப்படி அங்க இங்க நடுவுல மட்டும் கிடையாதுன்னா அது ஒன்றும் மோசமா இல்ல இருக்கு. இப்ப நான் ஏன் சொன்னேன் திமுக பலகீனம் அடைந்திருக்கின்றது அப்படின்னா, இது காங்கிரஸ்க்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இது பாருங்க, இப்ப நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் திருமா அவர்களே என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கேட்கறதுல என்ன தப்புன்னு பேசியிருந்தார். எதுக்கு அதை பேசணும்? கூட்டணிக்குள்ள இருக்க நீங்க இது மாதிரிலாம் குழப்பம் விளைவிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஏன் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணணும்? கருத்துல மட்டும்தான் அவர் தன்னுடைய நிலைப்பாடு. அந்த கருத்து ஏங்க, நீங்க கூட்டணி ஆட்சி தேவையில்லைன்னு சொல்றீங்க, அது உங்க கருத்து. அப்போ உங்களுக்கு எதிர்கருத்து ஒருத்தர் வச்சிருக்காருன்னு போது ரைட், அது உங்க சௌகரியம். ஆமா, நீங்க என்ன வேணா கருத்து வச்சுட்டு போங்க, அத்தோட நிக்கணுமே தவிர அந்த கருத்தை உங்களுக்கு எதிர்கருத்தை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இப்ப நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வச்சிருக்கேன்.
நீங்க முதலாளித்துவ சித்தாந்தம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, ரைட், அது உங்க சௌகரியம் அப்படின்ட்டு போயிடணும். ஆனா நான் கம்யூனிசம் பேசிக்கின்னு ராம்ஸ் அவர்களுடைய முதலாளித்துவ சித்தாந்தம் அதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன ஏன்னு பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க அதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க? அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து ஆட்சியில் பங்கு கூடாது இப்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அப்ப அவங்க கேட்கறாங்கன்னா அவங்க கருத்துன்னு போறதோட விட்டுட்டு ஏன் அதை வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். சிண்டு முடிகிற வேலை நடக்குது, சிண்டு முடியறதான்னு தெரியல, என்ன பலகீனம்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா? இன்பதுரை அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீங்க ஒன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு கோர்ட்ல வந்திருக்கு போல இருக்கு, கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா பெட்டிஷன் ஏதாவது ஃபைல் பண்ணீங்கன்னா அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கே நம்ம பேசணும், ஏன் ராம்ஸ் இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல, திருப்பரங்குன்றது கூட தான் போகல, நீங்க அதுவும் கேட்பீங்க போல இருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்பவே சொன்னோம் போறோன்னு, ஆனா டைமே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து உடனுக்குடன் போனாங்கல்ல, இவருக்கு ஏன் ஒண்ணுமே சத்தமே காணோம்? ஏங்க அப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? ஓ சரி, எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க, அவங்க போய் கேவியட் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆமா, எங்களை கேட்காம எதுவும் உத்தரவு சொல்ல போனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, வெள்ளிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னு அன்னைக்கு மத்தியானமே அங்க யாராவது போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமையாவது யாராவது போயிருப்பாங்கன்னு நினைச்சா ஒன்னும் சத்தத்தையே காணும். செவ்வாய்க்கிழமை பார்த்தா நியூஸ் வருது கேவியட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. புதன்கிழமை ஒரு நோட்டீஸ் அமிச்சாருன்னு வருது, இன்னைக்கு கோர்ட்ல போய் நிக்கிறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்படின்னு வருது. எத்தனை நாளைக்கு இப்படி நீங்க அப்பீல் போகாமையே இருப்பீங்க? அப்போ என்னவோ நடக்குதுன்னு தெரியுதா? இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, அப்ப இன்னும் பலகீனப்படுமா திமுக? இல்லையா, அது கேட்க முடியல. இப்ப டிஜிபி இல்ல, இப்போ யாரா வந்து கேட்பாங்க, கோர்ட் வந்து யார் தமிழக அரசுக்கு சொல்லுன்றீங்களா? தமிழக அரசு வந்து யாருக்கு சொல்லுவாங்க? அப்படி அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் கமாண்ட் எப்படி போகுன்றீங்க நீங்க? டிஜிபி இல்லையே இங்க, இப்போ அதுக்காக தான் டிஜிபி போடல நாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இன்ஸ்பெக்டர் லீவ்ல போயிருக்கார், இல்ல இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர்ல போயிருக்கார், எஸ்ஐ தான் இருக்கார். சார் இன்ஸ்பெக்டர் இல்ல சார் சொல்லுவீங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? அந்த பதவின்னு ஒண்ணு இருக்கு, பொறுப்பு டிஜிபின்னு தான் போட்டாங்க. அவர் இல்லைன்னா அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்க யாராவது பண்ணுங்க. அப்ப இருக்க டிஜிபி எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா சரி, எஃப்ஐஆர் வந்து டிஜிபி தான் ஃபைல் பண்ணுவார் ஆராம்சே. நீங்க சூப்பர் ஹீரோவா இருக்கலாம், அதுக்காக டிஜிபி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாருங்க, கான்ஸ்டபிள் தான் வருவாங்க அப்படின்னு வந்து சினிமால டயலாக் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி என்ன டிஜிபியை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறாரு? ஒரு இன்ஸ்பெக்டர் தானே பண்ண போறாரு. அப்புறம் டிஜிபி வந்து முடிவு எடுக்கணும்னா கமாண்ட் வரணும் சார். சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு கமாண்ட் யார் கொடுப்பா? கோர்ட்ல இருந்து கமாண்ட் வரணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கமாண்ட் வரணுமா? திருப்பரங்குன்றம் விஷயத்துல என்ன நடந்ததுன்றதை யோசிச்சு பாருங்க. கலெக்டர் உத்தரவு கொடுத்தாருனாங்க, கோர்ட் உத்தரவோட உங்களுக்கு கலெக்டர் உத்தரவான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து கமாண்ட் வரணும்ன்றீங்க, கோர்ட்டுடைய உத்தரவு தான் கமாண்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் நாங்க எங்களுக்கு பொறுப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி கை தூக்கலாம்ல. வர்றப்ப வந்து இதைத்தான் சொல்லிக்கிறாங்க, பொறுப்பே இல்லாம இருக்காங்க அப்படின்னு. நீங்க அதை வேற மாதிரி சொல்றீங்களோ? யாரா இருந்தாலும், காபந்து சர்க்காரா இருந்தாலும் நான் கேட்கிறேன், நாளைக்கே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, காபந்து சர்க்கார் ஆகிவிட்டது, ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த காபந்து சர்க்கார் கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அரசியல் சட்டத்துல ஒண்ணும் கிடையாது, மரபு தான். பாலிசி டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது, அப்படியே டே டு டே அஃபேர் ரன் பண்ணணும் அப்படின்றது. அப்ப நாளைக்கு சரி சென்ட்ரல் எடுத்துக்காங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, கேர்டேக்கர் கவர்மெண்ட். அங்க பாகிஸ்தான் வந்து எல்லையில பிரச்சனை பண்ணுது, இருங்க நாங்க கேர்டேக்கர் கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன்லாம் எடுக்க மாட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சு புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க, சண்டை போடுறதா இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் நடந்துட்டே இருக்கணும், புரியுதுங்களா? ஏன் கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா கோர்ட்ல வந்து டைரக்ஷனே கொடுக்க மாட்டாங்களா? இல்ல அந்த கவர்மெண்ட் வரட்டும் அப்படின்வாங்களா? இதெல்லாம் சொல்லிக்கலாம், கோர்ட்ல போயிட்டு இதெல்லாம் பேச முடியாது, புரியுதுங்களா? நீங்க சொன்ன மாதிரி எடுத்துப்போம் சார். ஒருவேளை திமுக KN நேரு பக்கத்துல இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படி எடுத்தோம், பக்கத்துல இல்லைன்னா ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நாளைக்கு KN நேரு எதுக்கெல்லாம் மாற்றாரோ அவர் அமைச்சரா இருந்து தானே செஞ்சாரு. அப்ப அந்த அமைச்சரவை யாருது, கட்சி யாருது, ஆட்சி யாருது, இது எல்லாமே வருமே. அப்ப திமுகவுக்கு தானே ஃபைனல் பாயிண்ட். சரி, நீங்க தனிப்பட்ட பொருள் அவரை மட்டும் பலியிடா கொடுக்க முடியுமா? சரி, அதாவது அண்ணனுக்கு வந்து கட்சி ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் இப்படி பாக்குறேன், இப்போ இன்பதுரை அவர்கள் எப்படியும் மறுபடியும் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாரு. இது ஹியரிங் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே நீங்க இது மாதிரிலாம் டிசிஷன் பாஸ் பண்ணக்கூடாது, நோட்டீஸ் அனுப்புங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்களா? கண்டிப்பா. 15 நாள் கழிச்ச பிறகு இவங்க தரப்புல ஏதாவது ஒரு ரிப்ளை ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து ஏத்துக்கிறதா இல்லையா, 2 தரப்பு வாதம் நடக்கும். மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு டைம் கேட்பாங்க. இப்படி ஒரு மாசம் போயிருமா? அதுக்குள்ள நம்ம சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நம்மனா திமுகவா கே நேருவா? திமுக. அப்ப போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஏதோ அங்க போயிருக்கு, ஏதோ அப்பீல் இருக்குது, எப்படி இருக்குது இப்படி கூட ஒரு டாக்டிஸா இருக்கலாம்ல. டிலே தானே ஆகும், மத்தபடி நீங்க அதை நோக்கி போய் எலெக்ஷன் முடிஞ்சிரும்ல. அதுதான் இப்ப எல்லாத்துக்கும் ஃபைனல் பாயிண்ட் அதுதான். ஆனால் அந்த மாதிரி விடமாட்டாங்க அப்படின்றதுதான் ஐ மீன் அதிமுக தரப்புலையும் இடி தரப்புலையும். சார் காங்கிரஸ்க்கு வருவோம் சார். இப்போ என்னன்னா காங்கிரஸ் வந்து டிவிகே கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், வெளிப்படையாவே தாவேக்கால இருந்து எங்களுக்கு அழைப்பே வந்தது, விஜய் அவர்கள் பேசிட்டாருன்றத கிறிஷ் ஜோடங்கர் அவரே சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸுடைய கோஷமா இருக்கு. டிவிகே வெளிப்படையா அறிவிச்சிருச்சு எங்களோட கூட்டணி சேருவதற்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லிடுச்சு. திமுக ஆட்சியிலும் பங்கு தரமாட்டோம் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதை காங்கிரஸும் ஏத்துக்குச்சு. காங்கிரஸ் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். எங்க இருக்கோ அங்க மூவ் ஆகலாமே. காங்கிரஸ் போகல, ஆனா திமுக இன்னும் இறுதி பண்ணல. என்ன நடக்குது? சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்னும் பேர் வைக்கல. அதுல வந்து நாங்க வந்து உங்களுக்கு டெப்டி சிஎம்ஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது போவாங்களா? டெப்டி சிஎம்ங்க, வெறும் மந்திரி பதவி இல்லை, துணை முதலமைச்சர். சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கு அந்த 6 வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷன் முடியலன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் பதவியே தரேன்னு சொல்றாங்க. அடுத்த 2.5 வருஷம் நீங்க தான். 2 வருஷம் 5 வருஷமே எடுத்துக்காங்க. போவீங்களா? இல்ல யாராவது போவாங்களா? தாவேகாவோட போனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லலாம், சீட்டு தான் கிடைக்கும் எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு. அப்புறம் சொல்ல வேண்டியதுதான், இது நம்மத்திலேயே டிஃபன்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாளே, சொன்னாங்களே இங்கே தங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரிதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு தாவேகா வளர்ந்து விட்டதா? குறைச்சு மதிப்பிடுறீங்க நீங்க, ரொம்ப அதிகமா மதிப்பிடுறீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாய உலகத்துல சுத்தி நிற்கிறாங்க. என்னவோ அப்படியே ஜனங்கள்லாம் காத்து நிற்கிறாங்க, திறந்த உடனே எலெக்ஷன் பூத் அப்படியே கொண்டு போய் ஓட்டை கொட்டுறதுக்கு காத்து நிற்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நிற்கிறாங்க அவங்க. சோ அது வந்து அந்த கனவெல்லாம் அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் உடைஞ்சிரும். விஜய்னாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஓட்டு போட மாட்டாங்களா? சரி, இப்போ 5.5 கோடியா 560 வாக்காளர்கள், எத்தனை ரசிகர்கள் இருப்பாங்க அவருக்கு சொல்லுங்க? என்ன ஒரு 6 கோடி இருப்பாங்க. சரி 6 கோடி. ஆமா, பாண்டிச்சேரி கேரளா எல்லாம் சேர்த்துங்க. அங்க தமிழ்நாடு மட்டும், ஏன்னா அந்த ஓட்டு போடுகின்ற வயசு வராதவங்களும் சேர்த்து 6 கோடி வச்சுக்காங்களா, இல்ல 8 கோடியுமே வச்சுக்காங்க. ஓட்டு போடுறதுக்கே தயாரா இருக்காங்க, உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். படம் பாக்குறதுக்கே தயாராக இல்லாத ரசிகர்கள் தான் அவங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு அவங்களை சிஎம் உட்கார வைக்க போறாங்களா? அவங்க படமே ஊத்திக்குது, அங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஊத்திக்குதுன்னு சொல்லிட்டு வரிசையா எத்தனை படம் நான் கணக்கு காமிக்கணும்? அவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க படமெல்லாம் வந்து 100 நாள் ஓடி இருக்கணும்ல. 100 நாள் ஓடின ஒரு படம் சொல்லுங்க எனக்கு, கடைசி 3-4 வருஷத்துல ஊத்திக்கிற படம். நான் 10 சொல்லவா? கடைசி 100 படமும் 100 நாள் ஓடினதான் சார், சுறாவை தவிர. சுறா அன்னைக்கு பிறந்த ஒரு ஆளுக்கு சுறான்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்கான், பாத்தீங்களா நீங்க? அப்ப கோட்டு படத்தன்னைக்கு பிறந்தவனுக்கு என்ன வைப்பாங்க? வைக்கல பிறந்திருப்பாங்க, தெரியாது உங்களுக்கு. அப்ப புலி படத்துல பிறந்தவங்களுக்கு போக்கிரிக்கு என்ன வைப்பாங்க? போக்கிரின்னு வைப்பாங்களா அந்த பையனுக்கு? போறவங்களா ஏ போக்கிரி அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க, 100 நாள் நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு எந்த படமும் 100 நாள் ஓடினதே இல்லை கடைசி 4-5 வருஷங்கள்ல. ரொம்ப வருஷமாவே 100 நாள்லாம் சான்ஸே கிடையாது. வெற்றிகரமான 3வது நாள்னு போஸ்டர் விட்டுறாங்க. ஜனநாயகம் 1000 நாள் ஓடும், அது எல்லாத்துக்கும் வந்தால் அத்தைக்கு மீசம் முளைச்சா அப்புறமா சொல்லலாம் சித்தப்பாவா பெரியப்பான்னு. முதல்ல படம் வரத்துக்கே காணும், மெர்சல் ரிலீஸ்னாங்க, அதுக்கே ஒன்னுத்தையும் காணும். நீங்க என்னடான்னா கதை விட்டுனுக்கிறீங்க, இத்தனை கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அப்ப கூட யாருமே கட்சி தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்னும் சினிமாவை தான் ஓட்டினுக்கிறாங்கன்றது இப்ப புரியுதா? என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் இதுதான். நிஜமாகவே அப்படிப்பட்ட ரசிகர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா உங்களை நம்பி படத்தை எடுக்கலாம். தியேட்டர்ல 100 நாள் ஃபுல் கூட்டத்தோட ஓடணும். எதுவுமே ஓடலையா ராம்ஸ்? அப்ப சினிமா பாக்குறதுக்கே வராத ரசிகர்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு உங்களை சிஎம் வர போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சார், இப்ப நீங்க வேலூர் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி சேலத்தை எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி கரூர் எடுத்துக்கோங்க. மக்கள் சந்திப்பு கூட்டம் இருக்கிறத நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா மாற்றி 5000 பேர்னு வைக்கிறாரு. ஆனா 5000 பேர்னு வச்சு பாஸ் கொடுத்து QR கோட் எல்லாம் கொடுத்தா கூட குறைஞ்சது அங்க ஒரு 15,000 இருந்து 20,000 பேர் வர்றாங்க சார். போட மாட்டாங்களா ஓட்டு? எந்த பகுதிக்கு போனாலுமே, நீங்க குறிப்பிட்ட இதுன்னு சொல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலுமே வர்றாங்க. இதெல்லாம் தொகுதியிலையும் ஆவரேஜ் எத்தனை வாக்காளர்கள்னு தெரியுமா உங்களுக்கு? 2 லட்சம் வச்சுங்க. 2.5 லட்சம் மினிமம். சோழிங்கநல்லூர்ல அதிகம், வேளச்சேரியா அங்கதான் கம்மின்னு நினைக்கிறேன். ஆவரேஜா பார்க்க போனா ஒரு 2.5 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15,000 பேர் ஒரு இடத்துல வந்தாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கும்போது விசிகால திருச்சியில ஒரு மாநாடு போட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? இதெல்லாம் ஆயிரங்கள், அதெல்லாம் லட்சங்கள். அப்ப இவர் சிஎம்னா அவர் பிஎம் ஆயிருக்கணும்ல. கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ராம்சே. நான் தான் சிம்பிளா சொல்லிட்டேனே, உங்க சினிமாவுக்கே இந்த ரசிகர்கள் வரமாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்ட அரசியல் கட்சி அதிமுக பேரே சொல்றேன் நான். கூட்டம் கூட்டுவதற்காக அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க, அதற்காக எவ்வளவு மெனக்கடுறாங்கன்றது நீங்களே பாக்குறீங்க. இவருக்கு எதுவும் சொல்லாமே தன்னெழுச்சியா கூட்டம் வருது. அது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி கடந்து போறீங்களே, எப்படி சார் டெய்லி பேச்சு சார்? சரி, இப்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்குல்ல, இதுல 5000 பேர் நிர்வாகிகள் அப்படின்னா 5000 பேரும் தனித்தனியா வந்திருந்தா அந்த 5000 வண்டிகள் அங்க இருந்திருக்கணும். இருந்துதா? ஒரு பஸ்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க? வேன் அரேஞ்ச் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணது? எந்த மாவட்டத்துக்கு போறாரோ அந்த மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் தான். சோ ஒரு தெருவா, ஒரு சட்டமன்ற தொகுதியா அப்படின்றப்போ அங்க அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கிருந்து வராங்க. அதைத்தாங்க நானும் சொல்றேன். மற்ற கட்சிகளே அதைத்தான் பண்றாங்க, இங்கேயும் அதைத்தான் பண்றாங்க. ஆளை கூட்டிட்டு தான் வராங்க. நீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வரீங்களா, காசு கொடுக்காம கூட்டிட்டு வரீங்களா, இப்படி ஒன்னா நீங்க வித்தியாசம் சொல்லலாம். ரைட்டுங்க. இதுதான் அவர் சொன்னார் பாருங்க, ரொம்ப சோகா பொடி வச்சு பேசினார். நான் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு அதுதானே அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லாரையும் சந்திப்பேன் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லை, நீங்க என்னை பார்க்க கஷ்டப்படாதீங்க, என்னை ஜெயிச்சு சிஎம் ஆகிருங்க, 5 வருஷமும் நான் ஒவ்வொரு ஊரா எல்லாரையும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்கணும். இப்படியே காலம் ஓடிடும் 5 வருஷம். எதுவும் நீங்க கேட்க முடியாது. இப்படியெல்லாம், அதாவது இவங்க 5000 10,000 அது போக இவர் செல்ஃபின்னு சொல்லியே ஓட்டு வாங்கிடுவார் போல இருக்குது. இப்படிதான் கனவு கண்டுன்னுக்குறாங்க. அது நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களை போய் கேளுங்களேன், அவர் சொன்னாரு கரெக்டா. தவிரங்க இவங்க எல்லாம் வெளில வராத வரைக்கும் தாங்க அந்த கிரேஸ் இருக்கும். வெளில 4 தடவை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒருத்தரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன் அவர் கேப் விட்டு இந்த மாதிரி போய் நிற்கிறாரு? ரெகுலரா சுத்த ஆரம்பிச்சாருன்னா ஒண்ணு வேணாங்க, 234 தொகுதியிலையும் நான் சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே. அப்ப இந்த கூட்டம் வருதா பாருங்க. ரைட், அங்க வராருல, ரைட், அப்படியே ரோடு வழியா நம்ம ஊர் வழியா தான் வருவாரு, நின்று பாத்துக்கலாம் அப்படின்னும். எவனும் அங்க நிக்க மாட்டான். சோ பாக்குறதுக்கு தான் கூட்டம் கூடுது. திரையில பார்த்தவனங்கள நேர்ல பாக்குறதுக்கு அங்க போனா 150 ரூபா டிக்கெட் வாங்கி போய் பாக்கணும். இங்க நேரம் பாக்குறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாத்துட்டோமா, அதோட வேலை முடிஞ்சுது. 150 ரூபா செலவு பண்ணியே பார்க்க முடியல, படம் ஓடல. நீங்க என்னடானா இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க சிஎம்னு கதை விட்டுனுக்கிறீங்க. குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய லென்த் ஸ்டோரி நீங்க சொல்லி நிக்கிறீங்க. எனக்கு புஷி ஆனந்த் ஒரு நிர்வாகிகளுக்கு இல்ல நிகழ்ச்சியில பேசுறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 15 நிமிஷத்துல 1000 பேர்ல 2000 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட அமைச்சர் பதவி இருக்கலாம், 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட விஜயுடைய படம் இருக்கு, உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு எழுச்சி உரை ஆட்டுறாரு. இப்போ இது பேசுபொருளா இருக்கு. பட் அவர் சொன்னது அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்க அண்ணன் சீமான் கூட சொல்றாரு, இந்த மாதிரி டெல்லி விமான ஊர்தி தளத்துல போறேன், போன உடனே கடகடன்னு 4 பேர் சுத்திக்கினாங்க. தம்பி அப்படி புகைப்பிடிக்க போனவன் ஆடி போயிட்டான். அவங்களாம் அண்ணே உங்களோட ஒரு போட்டோ அப்படின்னு. இதை நீங்க நம்புறீங்களா? எங்க போனாலும் அவருக்கு ஒரு 10 பேர் வருவா அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அந்த மாதிரிதான் இருக்கிறது. அப்ப கூட ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், கரெக்ட். நீங்க விஜய் படமே ஒன்றும் வெளில வரல, வெறும் புகைப்படம் தான் இருக்குது. 1000 பேர் இல்ல 2000 பேர் வருவாங்க. அவங்க தலைவர் வர மாட்டாரியா, அவர் பனையூர்ல போய் பதுங்கிடுவாரியா? இதை எங்கேயா கொண்டு போய் முட்டிக்கிறது? 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான், அத்தனை பேரும் கட்சி தொண்டர்கள் தான் வருவான். தலைவர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா வரமாட்டாரு, புஷி ஆனந்த் வரமாட்டாரு, ஜான் ஆபிரகாம் வரமாட்டாரு. எல்லாத்துக்கும் மேல உங்க தளபதி விஜய் வரமாட்டாரு. அந்த இழிச்சவாங்க தொண்டர்கள் தான் நிப்பாங்க. போதுமா? இதுக்கு மேல அர்த்தம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு தலைவர், இது ஆஹாஹான்னு ஏதோ பெரிய இது மாதிரி சொல்லிட்டு தெரியறதுக்கு கூட ஒரு நிர்வாகிகள் கும்பல் காமெடி பண்ணி நிக்கிறீங்களா? அரசியல் பண்றேன் அப்படின்னு நீங்க காமெடி படம் நினைச்சாலே ஓடாது. அப்புறம் தானே அரசியல் காமெடி பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க மக்களை எல்லாம் முட்டாளுங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்க கட்சி தொண்டர்களை எல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க அப்படின்றதுனால இவங்க தமிழக மக்கள் அத்தனை பேரையும் தற்கூரின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இது. அது தற்கூரியா என்ன அறிகுறி அப்படின்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் ராம்சே. அப்ப பாருங்க, சீரியஸ் கட்டத்தை நெருக்கி இருக்கு சார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் நான் இருக்கேன், ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் நான் இருக்கேன், ஒவ்வொருத்தட்டையும் என் முகம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் நான் பரிச்சயப்பட்டேன்னு சொல்ற கிரெடிட்டை விஜய் எடுத்துக்கிறார். இத இப்ப வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, திமுக கொடுக்குது, அதிமுக கொடுத்துருச்சு, திமுக கொடுக்க போகுது. விஜய் அவர்களுடைய வாக்குறுதி அப்படின்றது வரும்போதும் புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேன்ற நினைக்கிறவங்களுக்கும் இது அவருக்கு சாதகமா போகுமே, அவருக்கான வாக்குகள் அதிகமாகுமே. ராம்சே, ஒரு பையன் இருக்கான் நம்ம கிட்ட, எடிட்டிங்லாம் நல்லா பண்ணுவான், சேர்த்துக்கிறீங்களா? தேவை இருந்தா சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்ல, தேவை இருந்தாலும் பரவாயில்ல, தேவை இல்லாட்டாலும் சேர்த்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த எடிட்டர்லாம் நல்லா பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. சேர்த்துக்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க?
சேர்த்துக்கிறீங்களா சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா, அவன் எடிட்டிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான், சேர்த்துக்கிறீங்களா? புரியுது எங்க பொறுத்துறீங்க. என்ன பொறுத்தது இதுக்கே நீ யோசிக்கிற? ஏன்னா ஒரு 2 யூடியூப் வீடியோ வந்து சொதப்பிச்சுன்னா உடனே நீ அவனை தூக்கி போட்டுருவியா? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு எடிட்டர் வேலைக்கே வந்து யோசிக்கிற நீ வந்து அதுக்கு என்ன சேர்த்துக்கிறங்க அப்படின்னு என்ன நம்பி கூட சொல்ல மாட்டேங்கிற நீ. கேட்டா புதுசா ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம. 2 பேத்து மேலேயும் வெறுப்பு இருக்கு சார். புதிதாக ஒருத்தருக்கு ஏன் கொடுக்கலாம்? அவர் வந்து வேலை செய்யறது சரியில்லைன்னா அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. 2 வீடியோ அவனை வச்சு எடிட் பண்ணு, அந்த 2 வீடியோ சரியா போலன்னா அதுக்கப்புறம் மாத்திட்டு வேற யாரையாவது வச்சுங்க. அந்த யோசனை உனக்கு வரல. உனக்கே கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, நான் வரேன் அப்பா நான் சமையல் பண்றேன் அப்படின்றேன், நீ என்ன பண்ணுவ? முதல்ல நீ எங்கேயாவது சமையல் பண்ணும்போது அங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பேன். என்ன ஒருவேளை சாப்பாடு என்ன கல்யாணத்துக்கு வரான், என்ன கல்யாணம் பாக்குறதுக்கு வரானா, இல்ல உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு வரானா, இல்ல வந்து சாப்பிடறதுக்கு வரானா, என்ன இப்போ அப்படின்னு சான்ஸ் எடுக்கிறியா? எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் ஊடுன்னும் போது நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், வெரிஃபை பண்ணுவேன், ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுவேன். ஆனா நாடுன்னும் போது எவனுக்கு வேணா நான் அதை தூக்கி குத்துருவேன். எவன் ஒன்னா வருவான், நான் வந்து நாட்டை ஆள்றேன் அப்படின்னு சொல்லுவான், தூக்கி குத்துட்டு ரைட். என்ன இப்ப 5 வருஷம் அவ்வளவுதானே? உங்க ஊர்ல இருக்க டெய்லர்லாம் வந்து சரியா தைக்கல அப்படின்றதுக்காக வந்து பிளம்பர் கிட்ட போயிட்டு துணியை கொடுப்பியா நீ? எனக்கு சொகா தைச்சு கொடு, இங்க இருக்கிற டெய்லர் எல்லாம் சரியில்லை அதனால நீ பண்ணி கொடுன்னு சொல்லுவியா நீ? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம், ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. யார் சான்ஸ் தூக்கி யாரு கொடுக்குறீங்க? நாடு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படி ஆயிட்டோம். நாடு எக்கேடு கேட்டு போனா எனக்கு நான் வந்து ஏன் ஊடு ஒண்ணு வேணா, உன் வீட்டுல வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, முன்ன பண்ண தெரியாத ஒருத்தனை கூப்பிட்டு நீ வந்து சரி பண்ணுன்னு சொல்லுவியா? நாளைக்கு ஷாக் அடிச்சு செத்து போனா என்ன பண்றது யோசிப்பியா மாட்டியா? ஆனா நாடுனா மட்டும் எவனா வாங்க. இப்போ இவரு நீங்க சொல்லலாம் சார் இவங்க எல்லாம் ஊழல் ஊழல், இவரு என்ன பண்ணாரு? அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து நாட்டை ஏமாத்தி நிற்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு பெனால்டி போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பதவி இருக்கிறதுக்கு முன்னாடியே நாட்டை ஏமாத்துறவர் இவர்கிட்ட நாட்டை தூக்கி கொடுத்தா என்ன பண்ணுவாரு? காழ்ப்புணர்ச்சியால கூட்டணிக்கு வரலன்றதுக்காக போடப்பட்ட பொய் குற்றச்சாட்டு அது உண்மை இருக்கு. பட் அந்த ஃபைனை ஏன் அப்ப போடணும் அப்படின்ற கேள்வியும் அவங்க வைக்கிறாங்கல்ல. அதான் ஊழல்வாதி பணம் இல்ல அப்படின்னா எப்படி? இப்போ அந்த நீ அங்கங்க கேமரா வச்சுக்கிறாங்க, ஹெல்மெட் இல்லாம போனா கேப்சர் பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு உனக்கு வீட்டுக்கு செலான் வருதுன்னு வச்சுக்க, பாரு அன்னைக்கே நீ அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா 3 மாசம் கழிச்சு அனுப்பிச்சேன்னு கேப்பியா? தப்பு தானே. இப்ப நான் பண்ணவே இல்லை, தப்பு பண்ணவே இல்லை, நீ போய் ஆர்கியூ பண்ணியிருந்தா நான் ஒத்துக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு பெனால்டி போட்டுக்கிறேன்னு சொல்றீங்களா? அதுல இருந்தே தெரியல. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீங்க உடனடியா போடல, 2 வருஷம் கழிச்சு போட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது நீ ஃப்ராடுன்னு தானே தெரியுது. வரி ஏய்ப்பு அப்படின்னு நான் சொல்லல. இதுல கார்த்திக் சிதம்பரம் அவர்களோட முட்டு கொடுத்தாரு, அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரூல் அப்படின்னாரு. ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்த அருண்ராஜ் சொன்னார் வரி ஏய்ப்பு அப்படின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். பேட்டி எடுத்து பாருங்க. நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை ஏமாத்தி புட்டு தின்னுபுட்டு அதெல்லாம் மக்களுக்கு வர வேண்டிய பணம். இவர் சொல்றாரு நான் உங்களுடனே இருப்பேன். எங்க இருக்கீங்க? பனையூர்ல தான் இருக்கீங்க நீங்க. அங்கேயிருந்து பக்கத்து வீடு ஆதவர்ஜனா பக்கத்துல இருக்காரு, அவர் வீட்டு பக்கத்துல. அது கூட நடந்து போக மாட்டாரு அண்ணன். அப்படி கார் வரும், கதவு திறக்கும், அப்படியே வந்து ஒரு யூ டர்ன் போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்குள்ள இவங்க போவாங்க, பின்னாடி நிர்வாகிகள் ஓடி வருவாங்க. அந்த தூரத்தை கூட நடக்க முடியாத ஒருத்தர், நான் வந்து எப்பவுமே கார்ல தான் போறேன்ற ஒருத்தர். சார் செலிபிரிட்டி சார், வெளியே வந்தாலே பிரச்சனை ஆகுது சார். செலிபிரிட்டி எல்லாம் சினிமாவோட வச்சுக்காங்க, உங்க ரசிகர்களோட வச்சுக்காங்க. கூட்டம் கூடுது சார், கூட்டம் கூட உயிருக்கே ஆபத்து வருது, அடிச்சுக்கிறானுங்க, பாக்குறானுங்க, அவனுக்கு பாட்டு ஒரு எந்த விதமான டிசிப்ளின் இல்லாம வர்றாங்க. அதுக்காகத்தான் அதை தவிர்க்கிறாரு அவர். அதை வச்சு நீங்க அப்படிதான் போவாரா சொன்னீங்கல்ல, அதனாலதான் தற்கூரின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு நீங்க தானே சொன்னீங்க டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதனால தான் தற்கூரின்னு சொல்றாங்க. போதுமா? இப்ப விளக்கம் நீங்களே கொடுத்துட்டீங்க. சரி, அந்த கார்லேருந்து வந்து கார்ல போகும்போது அப்ப அங்க யாரும் கிடையாது, ஏதோ சில கேமராமேன் அவங்க தான் இருக்காங்க, மக்கள் கிடையாது. அந்த இடத்த இவரால இப்படி வந்து நடந்து இப்படி போக முடியாதா? அந்த அளவுக்கு செலிபிரிட்டினா நாளைக்கு உங்களை கொண்டு போய் சிஎம் உட்கார வச்சாச்சுன்னா, ஒரு சினிமா பிரபலம் வேற, அதுக்கப்புறம் சிஎம்ன்ற பிரபலம் வேற, ரெண்டும் சேர்ந்துக்குச்சுன்னா அப்புறம் பனையூர்ல இருந்து நீங்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க் ரூம்ல இருந்து தான் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் தான் வந்து அமைச்சரவை கூட்டத்தெல்லாம் நடத்துவீங்க போலக்குது. உங்களை மாதிரி ஒரு சிஎம் வச்சுக்கின்னு நாடு என்ன ஆகுறது? கேட்டா வெளில வந்தா ஏங்க இவ்வளவு நாளாவது நான் வெறும் சினிமா பிரபலம், இப்ப அரசியல் பிரபலம் வேற ஆயிட்டேன், அதனால கூட்டம் அப்படியே அள்ளும். ஏன் இப்ப இருக்கிற அதே ரசிகர் அப்பவும் இருப்பாங்கல்ல, அப்பவும் வந்து அள்ளுவாங்கல்ல, டிசிப்ளின் இல்லாம நடந்துப்பாங்கல்ல, அடிச்சுப்பாங்கல்ல நீங்க சொல்ற மாதிரி. அப்ப வெளியே வர முடியாத எந்த கட்சி கூடயாவது கூட்டணிக்கு வந்து கூட்டணியில சேர்ந்துட்டா விஜய் நல்லவர், யார்கிட்டையும் வராம தனியா நின்று ஓட்ட பிரிச்சாரு அப்படின்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பீங்க. நான் விஜய் நல்லவர்னு இன்னைக்கு சொன்னேன். இதுல ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் எங்க பக்கம் வர போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே கண்ணாபின்னான்னு கழுவி ஊத்தினேன் நான்.
எதுக்கு நீங்க பாட்டுக்கு உட்காந்து கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி நிக்கிறீங்க அப்படின்னு ரைட் ஃப்ரம் த டே ஒன் கேட்டிருந்தவன் நான். இந்த கரூர் விஷயத்துல ஏன் தேவையில்லாம அவருக்கு முட்டு கொடுக்குறாங்க அதிமுகவோ பாஜகவோ அப்படின்னு திருப்பி கேட்டிருந்தவன் நான். அதுக்கு மேல அவங்கள சேர்த்துக்கினா அது அவங்களுடைய சாபம், அவ்வளவுதான், எக்கேடு கெட்டு போங்கன்னு சொன்னவன் நான். எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க. அரசியல்வாதிகள் அப்படி பேசலாம், இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு. நம்ம இன்னைக்குமே ஒரே மாதிரி தான் பேசுவோம். எந்த கூட்டணிக்கு ஒண்ணா போவாங்க, அவங்களை கழுவி ஊத்துறது தான். அதுல விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க ஒழுங்கானவர்களா இருந்தீங்கன்னா நாங்க பாராட்ட போறோம். நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணின்னு ஃப்ராடு பண்ணின்னு ஊராயம் மாத்திருந்தா நாங்க கேட்கதான் கேட்போம்.